சொன்னீங்க சக்ராஸ். ஓகே, சக்ராஸ்ல நீங்க வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளீன் மந்த்ரா யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சக்ராஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்துட்டு க்ளீம்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு சாண்டிங் கொடுங்க. ஒவ்வொரு தடவையும் சாண்டிங் கொடுக்கும்போது உங்க சக்ராஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது தாராளமா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது கூட நம்ம பண்ணாம நம்ம வந்து எவ்ரிடே வந்து லைஃப் கொண்டு போகவே முடியாது. பிகாஸ் இப்படி பண்ணினீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ட்ரபிள்ல இருந்து கூட உங்களால வெளியில வந்துட முடியும். ஸோ அதே வந்து உங்களுக்கு சக்ராஸ் வந்து நல்லா பலப்படணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த நம்மளுடைய ஜென்ரலா யூனிவர்சல் சவுண்டு தான் ஓம் சவுண்டு. பட் இந்த ஓம் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான எனர்ஜி வேணுமோ அந்த மைண்ட் செட் பண்ணிட்டு நீங்க ஓம்னு கேட்டீங்கன்னா, இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது கூட நீங்க இந்த ஓம் சவுண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது என்ன பர்பஸ்க்காக நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, எதுக்காக நீங்க வந்து சக்ராஸை வந்து ஆக்டிவேஷன் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டோட பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் மணி ஃப்ளோ அப்படின்னு வரும்போது பேட்ச் ஃப்ளவர்ல ஒரு ரெமெடி இருக்கு, மணி ஃப்ளோ. ஸோ இந்த என்னன்னா ஒயிட் செஸ்நட் அப்படி இதை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன். ஒயிட் செஸ்நட்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒயிட் செஸ்நட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ஹையர் எனர்ஜிஸ் ஃபுல்லாவே வந்துட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுனால ஒயிட் செஸ்நட் வந்து உங்களுக்கு நிறைய வந்து டோர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். நிறைய போர்ட்டல்ஸ்ல இருந்து எனர்ஜிஸை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து உங்களுடைய பிசிக்கல் எனர்ஜி பாடிக்கு கொடுக்குது. அதனால இதை வந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து நீங்க ஒயிட் செஸ்நட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது நீங்க பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராக் ரோஸ்னு சொல்லிட்டு இன்னொரு மலர் மருத்துவத்துல வரக்கூடிய ஒரு மெடிசன் இருக்கு. இந்த மெடிசன் என்னன்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இப்ப யாரையாவது பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ரொம்ப நாளா வெஞ்சன்ஸோடவே இருக்குது, ஆனா அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்கள பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே கோவம் வரும், அவங்க என்ன செஞ்சாலுமே கோவம் வரும், எது செஞ்சாலுமே அதுல ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த ராக் ரோஸ் அப்படிங்கிற நம்ம இந்த மலர் மருத்துவம் வருது இல்லையா, அந்த இதை மெடிசனை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அதாவது அன்ஹெல்தி பாண்டிங்னு சொல்லுவாங்க, அந்த பாண்டிங் கட் ஆயிடும். இது ஈவன் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வேணாலும் இருக்கலாம், இல்ல அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கலாம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கலாம், இல்ல வேலை செய்யறவங்களுக்கு உள்ள நம்ம கொலீக்ஸ் கூட யாருக்கு வேணாலும் அந்த மாதிரியான ஒரு அன்ஹெல்தி பாண்டிங் இருக்கும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா யாருக்கு இது தேவையோ அவங்க வந்து இந்த ராக் ரோஸ் அப்படிங்கிற அந்த மலர் மருத்துவம் வந்து யூஸ் பண்ணுங்க. பட் உங்களுக்கு வந்து அது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும். என்ன நேரம் இருக்குது?